நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்து விட்டதாக கூறி நேற்றைய தினத்திலிருந்து இந்த விவகாரம் அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் கடிதத்தில் இருப்பது என்ன என்ற விவரங்கள் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்காதது ஏன் என்பது குறித்தான விவரங்களை பார்த்து வருகிறோம். திட்டத்தை நிராகரித்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் என்ன இருக்கிறது என்ற விவரங்கள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அது ஏன் அமைக்கப்படலை, அதற்கான அனுமதியே மறுக்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது அந்த கடிதத்தில் என்ன இருக்குது, முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நேற்றைய தினம் மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் கிடையாது. காரணம், அங்கு குறைவான மக்கள் தொகை இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி மத்திய அரசு தமிழக அரசுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் விரிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையிலே அந்த பேஸ் 1 என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தடத்தில் மட்டும் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மட்டும் சராசரியாக தினமும் 4 லட்சம் பேர் பயணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது, அதாவது சென்னையில மக்கள் தொகை அதிகம், 55 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியவர்களே ஒரு நாள் ஒன்றுக்கு 4 லட்சம் பேர் தான் இந்த சென்னையிலே இந்த முதல் வழித்தடத்தில் பயணிக்கிறார்கள். ஆனால் கோவையில் வெறும் 34 கிலோமீட்டர் தூரத்தில் 6 லட்சம் பேர் தினமும் பயணிப்பார்கள் என்று தமிழக அரசு இந்த டிபிஆர்எல் குறிப்பிட்டிருக்கிறது. இது அதீத மதிப்பீடு. எனவே இந்த மதிப்பீடுகள், அதாவது சென்னையை ஒப்பிடும் போது கோவையினுடைய மக்கள் தொகை குறைவு, சென்னையின் முதல் வழித்தடத்தை பொறுத்தவரையிலே சுமார் 55 கிலோமீட்டர், இந்த 55 கிலோமீட்டர் தூரத்திலேயே 4 லட்சம் பேர் தான் பயணிக்கிறார்கள். ஆனால் கோவையில் வெறும் 34 கிலோமீட்டர் தூரத்தில் 6 லட்சம் பேர் பயணிப்பார்கள் என்று சொன்னால் எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதே போல உக்கடம், கோவை சந்திப்பு மற்றும் கோவை சந்திப்பு ஹோப்ஸ் கல்லூரி, கோவை சந்திப்பிலிருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் உள்ளிட்ட அந்த வழித்தடங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த வழித்தடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு வெறும் 20 மீட்டருக்கு தான் அந்த குறுகிய சாலைகளாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் வெறும் 15 கிலோமீட்டர் அளவுக்கு மிக மிக குறுகிய சாலைகளாக இருக்கிறது. இவ்வாறு குறுகிய சாலைகளில் எப்படி உயர்த்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைக்க முடியும்? தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியம் கிடையாது என்றும் அந்த மத்திய அரசினுடைய கடிதத்திலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு, அதாவது உண்மைக்கு புறம்பாக கூடுதலான பயணிகள் பயணிப்பார்கள் என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்றும், குறுகிய சாலைகள் இருக்கக்கூடிய இடத்தில் மெட்ரோ ரயிலை எங்களால் போட முடியாது என்றும் காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மக்கள் தொகையை பொறுத்தவரையில 2017 ஒரு மெட்ரோ ரயிலுக்கான அந்த சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதுல 2017 வகுக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின்படி 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால்தான் அந்த நகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கலாம் என்பது விதியாக இருக்கிறது. ஆனால் மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தவரையில அதிகமான பணம் செலவாகும், கோடிக்கணக்கான ரூபாய், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட காலத்துக்கு அவை திட்டமிட்டவையாக இருக்க வேண்டும். எனவே இந்த கோவை போன்ற சிறிய நகரங்கள், அதாவது 20 லட்சத்துக்கும் கீழ் இருக்கக்கூடிய இந்த நகரங்களுக்கு சாதாரண பேருந்து வசதி, பிஆர்டிஎஸ் போன்ற அந்த பொருட்செலவு குறைந்த போக்குவரத்து வசதிகளே போதுமானவை. எனவே மெட்ரோ ரயில் இப்போதைக்கு கோவைக்கும் மதுரைக்கும் தேவை கிடையாது என்று காரணங்களை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்குதான் தமிழக அரசு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதில் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் 20 லட்சத்துக்கும் குறைவான இந்த துணை நகரங்களுக்கு, இரண்டாம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ ரயிலை கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால், குருகிராம், புவனேஸ்வர், ஆக்ரா, மீரட் போன்ற நகரங்களிலும் 20 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள். அங்கு மட்டும் எப்படி நீங்கள் மெட்ரோ ரயிலை கொடுத்தீர்கள்? பிஜேபி ஆளும் மாநிலமாக இருந்தால், பிஜேபிக்கு சாதகமான மாநிலமாக இருந்தால் நீங்கள் கேட்கும் இடங்கள் எல்லாம் மெட்ரோ ரயிலை கொடுப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிஜேபிக்கு இங்கு செல்வாக்கு இல்லை என்பதனாலே இங்கு பிஜேபி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இது அரசியல் ரீதியாக விவாதிக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரங்களான மதுரை மற்றும் கோவை ஆகிய மாநகரங்களுக்கு விரைவாக மெட்ரோ ரயில் வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.